அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை வந்து கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போறோம், எல்லாரும் தொகுதிக்கு போறோம், எல்லாரும் பாக்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோம்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில போய் சுத்தி பார்க்கணும். இன்று சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், திமுகவினர் 5 கார்கள் வைத்திருந்தாலும் தொகுதி மக்களை சந்தித்து குறைகளை கேட்டதில்லை என கூறியுள்ளார். இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை வந்து கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போறோம், எல்லாரும் தொகுதிக்கு போறோம், எல்லாரும் பாக்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சிருக்கோம், 10 கார் வச்சிருக்கோம்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில போய் சுத்தி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்திற்கு இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு, வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்திச்சு மக்கள் குறைகளை கேட்டு இங்க வந்து அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்க அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்களானால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க, தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான்லாம் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதனால்தான் மீண்டும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.